வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நம் புரட்சி தலைவர் அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் கல்வி பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சத்துணவு திட்டம் கொண்டு வந்த ஒப்பற்ற தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள். அது மட்டுமன்றி உயர்கல்விக்கு வித்திட்டவர் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் உயர்கல்வியின் கனவை நனவாக்கியவர் புரட்சி தலைவர் அவர்கள். நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகமும், தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகமும், கொடைக்கானலிலே அன்னை தெரசா மகளிருக்கான தனி பல்கலைக்கழகமும், அதே போன்று காரைக்குடியிலே அழகப்பா பல்கலைக்கழகமும், சென்னையிலே அண்ணா பல்கலைக்கழகமும் கொண்டு வந்தவர் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களின் வழி வந்த நம்முடைய அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போன்று மாணவர்களின் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமின்றி தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற மாணவர்களுக்கு விடுதி கட்டணமும், அதே போன்று கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்று கூறி அதற்கான ஒரு சூழலையும் உருவாக்கி தந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமின்றி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து உலக சாதனை படைத்த எடப்பாடியார் அவர்கள். அவருடைய ஆட்சியை நாம் மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புரட்சி தலைவர் அவர்களின் 109வது பிறந்த நாள் விழாவில் சபதமேற்போம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.